ஹாய் ஹலோ எவ்ரிவன். நான் தான் உங்கள் டாக்டர் சண்முகா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரூமில் நீங்கள் குடிக்காமலேயே உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதை எப்படி நம்ம க்யூர் பண்ணிக்கிறது? ரொம்ப நாள் இருக்குங்க இந்த ப்ராப்ளம், எனக்கு ஒரு இயர் கணக்காக இருக்குங்க. சும்மா ரூமில் இப்படி குனிஞ்சு நிமிந்தாவே தலை சுத்துற மாதிரி வருங்க. ரூமே என்னை சுற்றி சுத்துற மாதிரி இருக்குங்க. அதாவது ரூமே நம்மளை சுத்தி ஸ்பின் ஆகுற மாதிரி இருக்குங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் வெர்டைகோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெர்டைகோவுக்கு என்ன எக்ஸசைஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். 2 சிம்பிள் எக்ஸசைஸ் மட்டும் உங்களுக்காக சொல்றேன். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் என்னென்னமோ பயந்துட்டு, ஐயோ எனக்கு அடிக்கடி தலை சுத்துற மாதிரி இருக்கு, ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லை. அதுக்கு பேர் வெர்டைகோ. உங்களோட காது, அதாவது இயர்ல கெனால் சர்க்குலேஷன் இருக்கும். அந்த சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பரா இல்ல, எங்கேயோ ஸ்ட்ரக் ஆயிருக்குன்னா கண்டிப்பா இந்த வெர்டைகோ உங்களுக்கு வரும். அதாவது நீங்க எந்திரிச்சு நிற்கும் போதோ இல்ல குனிஞ்சு நிமிரும் போதோ இந்த ரூமே, ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமே உங்களை சுத்தி சுத்தி ஸ்பின் ஆகுற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு தலை சுத்துற மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கான எக்ஸசைஸ் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். 2 சிம்பிள் எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பிரன் டிராஃப் எக்ஸசைஸ்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ அது என்ன எப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல நேராக இந்த மாதிரி ஒரு சோஃபா இல்லை ஒரு கவுச் கட்டிலோ எதுவோ உட்காந்துக்குவாங்க. நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போறோன்னா, ஒரு எக்ஸசைஸும் 5 ரிப்பீட்டேஷன் பண்ண போறோம். இங்க பாருங்க, 2 எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுல ஒரு எக்ஸசைஸும் 5 ரிப்பீட்டேஷன் பண்ணணும். ஒரு எக்ஸசைஸ் பொசிஷன்லயும் 30 செகண்ட்ஸ் வந்து நீங்க ஹோல்டு பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 டைம் பண்ணணும். புரிஞ்சுச்சிங்களா? ஓகேங்களா? நம்ம வாங்க எக்ஸசைஸ்க்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரன் டிராஃப்ட் எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நேராக இந்த மாதிரி உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டா என்னோட பாடியை உட்காந்துட்டு இருந்து ரைட் சைடு ஃபுல்லா நான் போயிட்டு இந்த கட்டிலோ இல்லை சோஃபாவோ அது மேல ஃபுல்லா இது பண்ண போறேன். அப்படி பண்ணும்போது 45 டிகிரி ஹெட் ரொட்டேட் பண்ணிட்டு பண்ண போறேன். புரிஞ்சுங்களா? நல்லா வாட்ச் பண்ணுங்க. 45 டிகிரி ஹெட் ரொட்டேட் பண்ணும். அதே சேம் டைம்ல நீங்க எப்படி கீழே போகணும். ஓகேங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதே பொசிஷன்ல 30 செகண்ட்ஸ் இருங்க. ஸோ சில டைம் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு டிசினஸோ இல்லை கிடினஸோ இருந்தா, அதாவது தலை சுற்றல் இருந்தா, உங்களுக்கு இந்த பொசிஷன் அப்பயும் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும். அது நார்மல் தான். அந்த 30 செகண்ட்ஸ் நீங்க ஹோல்டு பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆயிடும். ஓகேங்களா? தென் நேரா வந்துக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ இன்னொரு பக்கம் அதர் சைடும் நாங்க பண்ண போறோம். அதாவது உடம்பும் சாயணும், ஹெட்டும் 45 டிகிரில ரொட்டேட் பண்ணணும். இது ரெண்டும் ஒரே டைம்ல நீங்க பண்ணணும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசா நீங்க பண்றீங்கன்னா, அதாவது கொஞ்சம் தலை சுத்தல் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பொசிஷன்ல. 30 செகண்ட்ஸ் நீங்க ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் நார்மலா வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இது இப்போ நான் பண்ணது ஒரு ரிப்பீட்டேஷன். இந்த மாதிரி 5 ரிப்பீட்டேஷன் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 டைம் பண்ணணும். ஒரு பொசிஷனுமே 30 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணணுங்க. சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா, ஸோ நம்ம இப்போ கேஸ் ஸ்டெபிலைசேஷன் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஐ மூவ்மெண்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஐ மூவ்மெண்ட் நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஐ வந்து முதல்ல லெஃப்ட் ரைட் வந்து நீங்க பார்க்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் வேகமா நீங்க அந்த மாதிரி பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த ஐயோட ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்க வந்து சில டைம் வந்து இனிஷியலா தலை சுத்துற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது நார்மல் தான். ஓகேங்களா? அப்புறம் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. ஸோ ஒவ்வொன்றுமே ஒரு 20 to 30 ரிப்பீட்டேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டயகோனலாக பண்ண போகிறோம். எக்ஸ் மாதிரி எக்ஸ் பேட்டர்னில். இப்போ வந்து ரைட் அப்பர் நான் பண்ணுறேன்னா அங்கேருந்து லெஃப்ட் லோவருக்கு எடுத்துகிட்டு வரேன் ஐபாலை. ரைட் அப்பருக்கு பண்ணுறேன், லெஃப்ட் லோவருக்கு எடுத்துகிட்டு வரேன். புரியுதுங்களா? இது அப்படியே 30 ரிப்பீட்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, லெஃப்டோட அப்பர்ல இருந்தும் ரைட்டோட லோவருக்கு கிராஸ் பண்ண போறோம் ஐ மூவ்மெண்ட்டை. லெஃப்டோட அப்பருக்கு போயிட்டு
ரைட்டோட லோவருக்கு கிராஸ் பண்ணுறோம். லெஃப்டோட அப்பருக்கு போயிட்டு ரைட்டோட லோவருக்கு கிராஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் இன்னொரு முக்கியமான எக்ஸசைஸ்க்குள்ளே போக போகிறோம். இதை நல்லா ட்ரைன் பண்ணிடுங்க. இதை ட்ரைன் பண்ணிவிட்டு உங்களுடைய விரலை இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க. இங்கே வந்து உங்களோட கழுத்து வந்து மூவ் பண்ணணும். ஆனால் உங்களோட ஐபால் வந்து இந்த விரல் நோக்கி தான் ஃபோக்கஸில் இருக்கணும். உங்களோட கண் வந்து இந்த விரல் நோக்கி தான் ஃபோக்கஸில் இருக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து நெக்கை மூவ் பண்ணுறேன். ஆனால் என்னோட ஐபால் அங்கேயே தான் இருக்குது. நெக்கை மூவ் பண்ணுறேன். என்னோட ஐபால் இங்கே தான் இருக்குது. விரல் மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்குது. அதே மாதிரி அப் அண்ட் டவுன் நெக்கை மூவ் பண்ணுறேன். பட் என்னோட ஐபால் அந்த விரல் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி நான் இப்போ டயகோனலாக பண்ண போகிறேன். இப்போ எப்படின்னா அப்பர் பண்ணுறேன் பாருங்கள், டயகோனலாக எக்ஸ் மாதிரி லோவர் பண்ணுறேன். அதாவது ரைட் அப்பர்லேருந்து லெஃப்ட் லோவருக்கு பண்ணுறேன். அப்பயும் என்னோட ஐபால் வந்து அதோட விரலோட பிளேஸில் தான் கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. ஓகேங்களா? இதை அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நெக் வந்து மூவ் ஆகுது. பட் என்னோட ஐ வந்து திரும்பவும் அதே பாயிண்டில் தான் கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ இங்கேயுமே ஒரு 30 ரிப்பீட்டேஷன்ஸ் ஒவ்வொன்றையும் பண்ணுங்க. ஸோ இதுதான் கேஸ் ஸ்டெபிலைசேஷன் எக்ஸசைஸ். ஸோ இந்த 2 எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு தலை சுத்தல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதுக்கு நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டாம். ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னு நினச்சிக்க வேண்டாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி என்னோட வீடியோ ப்ரிப்பேர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய். டேக் கேர்.